2 காரணங்கள் இருக்கிறவங்களுக்கு, அதாவது வந்து நேரமில்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் அதுக்குரிய வாய்ப்பில்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் வந்து ஆல்டர்னேட்டாக அதாவது செய்ய முடியுமா அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது உண்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாரத்தில் 5 நாள் நான் வேலை செய்கிறேன், 2 நாள் சாட்டர்டே சண்டே எனக்கு லீவ் இருக்குது. அப்போ அந்த 2 நாளில் நான் ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். இவங்களுக்கெல்லாம் என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா வீக்கெண்ட் வாரியர்ஸ். அதாவது வந்து அந்த வாரத்தில் 2 நாள் மட்டும் ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணுறது, மித்த 5 நாள் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது. ஸோ இப்படி பண்ணுறது ஒரு சரியான ஒரு விஷயமா அப்படிங்கிறது பற்றின ஒரு ஆய்வறிக்கை தான் வந்திருக்கு. அந்த ஆய்வறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 130 நிமிஷம் எக்ஸசைஸை வந்து வாரம் முழுக்க பிரித்து பண்ணுறவங்க ஒரு குரூப்பாகவும், இந்த 2 நாளில் மட்டும் அதே 150 நிமிஷம் விக்ரஸான எக்ஸசைஸ் பண்ணுறவங்களையும், எக்ஸசைஸே பண்ணாதவங்க, அந்த 3வது கேட்டகரி இருக்காங்களா, எக்ஸசைஸே பண்ணாதவங்களையும் 3 குரூப்பாக பிரித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 93,000 பேர்த்த வந்து இது ஃபாலோ பண்ணதில் கிடைச்ச ரிசல்ட். ஸோ அந்த ஆய்வு முடிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக எக்ஸசைஸ் பண்ணாதவங்களுக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கும் வேரியேஷன் இருக்குது. அதுலேயும் வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு உயிரிழப்பு ஏற்படுறது, இருதய நோய் சம்மந்தமான உயிரிழப்பு ஏற்படுறது 24% குறைஞ்சிருக்கு. அதே போல் வார கடைசியில் மட்டும் ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு 31% அந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படுறது குறைஞ்சிருக்கு. இதே போல் கேன்சர்னால் ஏற்படுற உயிரிழப்புகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு 13%, அதே போல் வார கடைசியில் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு 21% குறைஞ்சிருக்கு. அதே போல் ஆல் காஸ் மார்ட்டாலிட்டி, எல்லா மற்ற காரணங்கள்னால உயிரிழப்பு, இந்த 2 வியாதிகளை தவிர மற்ற வியாதிகள்னால உயிரிழப்பு ஏற்படுறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு 26%, இந்த வார கடைசியில் மட்டும் பண்ணுறவங்களுக்கு 32% இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படுறது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஆய்வுகள் சொல்லியிருக்கு. ஸோ இதில் ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் வாரம் முழுக்க செஞ்சாலும் வார கடைசியில் மட்டும் செஞ்சாலும், ஆனால் செய்ய வேண்டிய அந்த வாரத்துக்கு செய்ய வேண்டிய உடற்பயிற்சி அந்த 150 நிமிஷம் அப்படிங்கிறத நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக பெனிஃபிட் கிடைக்குது.